டிசைபிள் என்னையும் உங்களையும் டிசைபிளா தான் இருக்க விரும்புகிறாரு தவிர ஒரு ஸ்பெக்டேட்டராக இருக்க ஆண்டவர் விரும்பல. என்னங்க சொல்லமா இந்த வார்த்தையா? ஸ்பெக்டேட்டர். டிசைபிள் நாட் ஆஸ் a ஸ்பெக்டேட்டர். ஸ்பெக்டேட்டர்னா என்ன? ஒரு பார்வையாளனாக மாத்திரமே இருக்க விரும்புகிறோம். நாம் பார்வையாளராக இருந்தால் நமக்கு என்ன பெரிய விபரீதம் நடக்கும் தெரியுமா? சர்ச்சுக்கு நம்ம வரோம், ஆண்டவரை ஃபாலோ பண்றோம். ஆண்டவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற நாம், ஆண்டவருக்கு சீசனா இருக்கிற நாம் சீசனாக இல்லாமல் வெறும் பார்வையாளராக இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? ஸ்பெக்டேட்டர் will not commit themselves. அவங்க நான் ஒரு பார்வையாளனாக மாத்திரம் இருந்தேன்னு சொன்னா என்ன நான் கமிட் பண்ண மாட்டேன் சபைக்கு. என்னங்க? என்னை நான் கமிட் பண்ண மாட்டேன். என்னை சபைக்கு நான் என்னை அர்ப்பணிக்க மாட்டேன். லீடருக்கு நான் அர்ப்பணிக்க மாட்டேன். பாஸ்டருங்களுக்கு நான் அர்ப்பணிக்க மாட்டேன். எல்டர்ஸ்க்கு நான் அர்ப்பணிக்க மாட்டேன். என்னுடைய சபைக்கு, என்னுடைய லோக்கல் சர்ச்சுக்கு நான் என்னை அர்ப்பணிக்க மாட்டேன். காரணம், நான் ஒரு பார்வையாளராக மாத்திரமே இருக்க விரும்புகிறேன். டிசைபிளா இருக்க விரும்பல. அல்லேலூயா. இதுக்கு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் என்ன ஸ்பெக்டேட்டரா இருக்க விரும்பல. ஒரு பார்வையாளராக, குடும்பத்தில் ஒரு பார்வையாளராக மாத்திரம் நீங்க எப்படி இருக்க முடியும்? இந்த கேள்வியை நான் கேட்டுக்கலாமா? என்ன, என் குடும்பத்தில் நான் தலைவன், நான் ஒரு சீசன், நான் ஒரு அம்மா அப்பா ஒரு பிள்ளை, எனக்குன்னு ஒரு கடமை இருக்கு. நான் ஒரு பார்வையாளனாக மாத்திரம் என் குடும்பத்தில் எப்படி இருக்க முடியும்? குழந்தை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது, பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? பாடட்டும் பாடட்டும் பாடட்டும், நடக்கட்டும் நடக்கட்டும். குழந்தை பாலுக்கு அழுவுது, அப்பா என்ன பண்றாரு? 1/2 லிட்டர் பால் வாங்கி கொடுக்க மாட்டாரு, பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நிறைய குடும்பங்கள் அப்படி இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்கிறேன். என்னத்துக்கு இருக்கிறாங்கன்னே தெரியாது. அவர் சாப்பிட்டா போதும், பசி அவர் வயிறு நிரம்பினா போதும், அவங்க வயிறு நிரம்பினா போதும். குடும்பத்தை கவனிக்க வெறும் குடும்பத்தில் வெறும் ஸ்பெக்டேட்டரா இருந்தா நல்லா இருக்கா? அப்பா அப்பா கடமையை நிறைவேற்றணும், அம்மா அம்மா கடமையை நிறைவேற்றணும், ஒரு மகன் மகள் அவங்க கடமையை நிறைவேற்றணும், கணவன் கடமையை நிறைவேற்றணும், மனைவி கடமையை நிறைவேற்றணும். ஆனா சபையில் மாத்திரம் எதை நிறைவேற்றணும்? பார்வையாளனாக மாத்திரம் இருந்துட்டு போலாமா? உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பாரத்தை கொடுத்திருக்கிறார், உங்களுக்குன்னு சொல்லி ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் யாரை பின்பற்றுகிறோம் பாருங்க. இயேசு நடந்து போறாரு. அவர் ஸ்பெக்டேட்டரா இருந்தா யோசிச்சு பாருங்க. இயேசு நடந்து போறாரு, ஒருத்தன் குஷ்டரோகி இருக்கிறான், பார்த்துட்டு எனக்கு என்ன அப்படின்னு போயிருந்தா அந்த குஷ்டரோகி என்ன ஆயிருப்பாப்புல? கடைசி வரைக்கும் குஷ்டரோகத்திலே செத்து இருப்பாரு. ஆனா போறாரு, தொடுறாரு, பார்வையாளராக இருக்கிறார், விசாரிக்கிறார், தன் கடமையை செய்கிறார். எவ்வளவு அழகான விஷயம் பாருங்க அது. ஆக என்ன, நான் எப்படி ஒரு குடும்பத்தில் பார்வையாளராக இருக்கக்கூடாதோ சபையிலும் அப்படிதான். பார்வையாளராக இல்லை, பார்வையாளராக இருக்க கூடாது, பார்வையாளராக மாத்திரம் இருக்க விரும்பக்கூடாது. எனக்கு என்ன ஆயிடுச்சு, சர்ச்சில் நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் எதிர்பார்க்கிறோம். எதை எதிர்பார்க்கிறோம்? சர்ச்சில் என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கை எதிர்பார்க்கிறோம். சர்ச்சில் நல்லா பாட்டு பாடணும், ஜிங்கு 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 ஜிங்குன்னு பாட்டு பாடணும், நல்லா கிட்டார் வாசிக்கணும், நல்லா கீபோர்டு வாசிக்கணும், டுக்கு 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 ட்ரம் வாசிக்கணும். இதே தான் என்டர்டெயின் பண்ணணும். இங்கே போனால் அங்கே பாட்டே நல்லா இல்லைங்க, அங்கே ஏன் நான் போகணும்? இங்கே பிரசங்கம் பண்ணுறவங்க குரங்கு சேட்டையெல்லாம் காமிக்கணும், குதிக்கணும், ஓடணும், படுக்கணும், எழுந்திருக்கணும், ஜம்ப் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் உங்களை என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சு நாங்கள் பிரசங்கம் பண்ணணும். போன வாரம் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் மசாலா வேணுமா இருக்கு. பிரசங்கத்திலையும் மசாலா, பாட்டுலையும் மசாலா, குத்துப்பாட்டு வேணும் நமக்கு. என்டர்டெயின்மெண்ட் பார்வையாளனாக இருந்தா அதை தான் நம்ம எதிர்பார்ப்போம்.
ஆனா சீடனாக இருந்தா என் கவனம் ஃபுல்லு ஆண்டவர் மேல. கரங்களை தட்ட மாட்டீங்களா? என் கவனம் ஃபுல்லு ஆண்டவர் மேல, என் யோசனை ஃபுல்லு ஆண்டவர் மேல. என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு ஹீரோ வர்ஷிப் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு சர்ச்சில். யார் ஹீரோ? வர்ஷிப் லீடர் தான் ஹீரோ. என்னம்மா பாடுறாரு தெரியுமா? ஆரம்பத்துலலாம் நாங்கள் சர்ச்சில் பாடிட்டு இருக்கும்போது வந்து சொல்லுவாங்க, எனக்கு அப்போ அந்த அளவுக்கு முதிர்ச்சி இல்லை, நல்லா பாடுறீங்க பிரதர்னு. அப்படி என் காதெல்லாம் மேலே போயிடும். ஆண்டவர் என்ன பண்ணாரு? காது மேலே போட்டு 2 போட்டு, உனக்கு தாளந்த கொடுத்தவன் நான், அடங்கி இருன்னு சொல்லிட்டாரு. அப்ப எனக்கு தெரியாது. போக போக ஆண்டவர் கத்து கொடுத்தாரு, தாறுமொழியை தரிக்கணும். உன்னை கடவுள் எவ்வளவு உயர்த்துறாரோ அப்போ நீ என்ன பண்ணும்? கீழே பார்க்கணும். தலைய உன் மேல வச்ச கீடம் நிமிர்ந்து நிற்கிறதுக்கு இல்லை, அவருக்கு தாழ்ந்து எல்லாவற்றையும் செய்வதுக்குன்னு சொல்லி கத்து கொடுத்தாரு. இன்னைக்கு பாஸ்டருங்க ஹீரோ ஆயிட்டாங்க, எல்லாருக்கும் வர்ஷிப் லீடருங்க ஹீரோ ஆயிட்டாங்க. ஒரு லிமிட்டோட நிறுத்திக்கணும். ஹீரோ ஆயிட்டு எல்லா பக்தர்கள் மாத்திரம் கிடையாது, எல்லாரும் ஃபேன் ஆயிட்டாங்க. பாஸ்டர் இவர் பிரசங்கம்னா எனக்கு ரொம்ப இஷ்டம், உங்க பிரசங்கம் நான் உங்க பிரசங்கம்னா, உங்க பிரசங்கத்துக்கு நான் ஃபேனுங்க, உங்க பிரசங்கத்துக்கு நான், உங்க பாட்டுக்கு நான் ஃபேனுங்க. ஃபேன் ஆனீங்க போன் உடைச்சிருவாரு கடவுள். பாட்டு நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா ஆராதிக்கிறீங்க பிரதர், அவ்வளோதான் லிமிட். நல்லா இருக்கு பிரதர் ஆராதனை, பிரசங்கம் நல்லா இருக்கு பிரதர். ஏன்னா உங்க உற்சாகம் அவசியம். கர்த்தர் உங்களை வைத்து எங்களை உற்சாகப்படுத்துறாரு. பிரசங்கம் இன்னைக்கு நல்லா இருந்துச்சு, பாட்டு இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கு மேல போகக்கூடாது. அதுக்கு மேல போனா பாஸ்டருக்கு தலை நட்டுக்கும், வர்ஷிப் லீடருக்கு தலை நட்டுக்கும். நீங்க பாக்குறீங்களா ஆன்லைன்ல இந்த மாதிரி உயர்த்தி உயர்த்தி கீழே கமெண்ட்ஸுங்களை போட்டு, உங்க பாட்டுனா அப்படி, எங்க பாட்டுனா இப்படி, உங்க பிரசங்கனா அப்படி, எங்க பிரசங்கனா இப்படி போட்டு 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 நல்லா இருந்தவனையும் நாசமாக்கிட்டாங்க இந்த ஃபேனுங்க, கிறிஸ்தவ ஃபேனுங்க. கிறிஸ்தவத்தில் ஃபேன் எல்லாம் கிடையாது. கிறிஸ்தவர்கள்ல ரசிகர்கள் எல்லாம் கடவுள் விரும்புறது கிடையாது. பாஸ்டருங்க என்ன ஆயிட்டாங்க? இப்போ எல்லாம் குரலை வித்தியும் காமிச்சு அவங்க ஹீரோ ஆயிட்டாங்க. அவங்க ஹீரோ மாதிரி தான் நடக்கணும். விசுவாசிகள் எல்லாமே அவங்களுக்கு ஃபேனாக தான் இருக்கணும், அவங்கள தான் ஃபாலோ பண்ணணும். இங்க ஃபாலோ ஜீசஸ் எல்லாம் கிடையாது, இங்க ஃபாலோ ராஜேஷ் தான். ஃபாலோ ராஜேஷ் தான். நான் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்றேன், நான் என்னையும் தப்பு பண்ணின்னு வரப்போம். என்னை ஃபாலோ பண்ணி யாரை ஃபாலோ பண்ணோம்? ஒரு பக்தன் நான் இருந்தேன்னா, ஒரு ஸ்பெக்டேட்டரா நான் இருந்தேன்னு சொன்னா மனுஷனை ஃபாலோ பண்ணிடுவேன், ஆண்டவரை ஃபாலோ பண்ண மாட்டேன். ஆனா ஒரு சீசன் தேவனை மாத்திரமே ஃபாலோ பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, நம்ம யாரை ஃபாலோ பண்றோம், அவர் எப்படிப்பட்டவர். நான் சொன்ன ஆரம்பத்திலே சொன்னேன், அவரை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொன்னா சாதாரணமா ஃபாலோ பண்றதுல, அவருடைய வாழ்க்கை முறையையே ஃபாலோ பண்ணணும். எப்படி வாழ்ந்தார் அவர்? பெருமையா வாழ்ந்துட்டு போனார் அவரு? தன்னை தாழ்த்தி, தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்துட்டு போனாரு. இன்னைக்கு ஹீரோ உங்களுக்கு தாழ்த்துறதெல்லாம் கிடையாது. தரையில நான் நடக்க மாட்டேன், தரையில நான் நடக்கவே மாட்டேன், தரையில என் காரும் ஓடாது, எனக்கு பிரைவேட் ஜெட் தான் வேணும். காரணம் நம்ம ஃபேன் சொல்லி அவங்கள உயர்த்திட்டோம். பாஸ்டரை அண்டிக்கொள்ளணும். இதை சொல்லாமா நம்ம எல்லாரும்? பாஸ்டரை அண்டிக்கொள்ளணும். ஆண்டவரை ஆராதிக்கிற மாதிரி பாஸ்டரை ஆராதிக்க கூடாது. இன்னைக்கு பாஸ்டருங்களை தான் ஆராதிக்கிறோம், பிடிச்சவங்களை நம்ம ஆராதிக்கிறோம், பிடிச்சவங்களை ஆராதிக்கிறோம். நம்ம யாரெல்லாம் நம்மளை ஈர்க்கிறாங்களோ அவங்கள ஆராதிக்கிறோம். இல்லை இல்லை, அண்டிக்கொள்ளுங்க பாஸ்டரை, நல்லது. பாஸ்டரோடு ஒட்டி இருக்கணும், நல்லது. ஏன்னா உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை கற்றுக் கொடு, ஆவிக்குரிய போதகர், ஆவிக்குரிய பெற்றோர், அவர் கற்றுக் கொடுக்கிறவர். அப்ப அவங்களோடு கூட அண்டிக்கணும். அதுக்குன்னு சொல்லி அவங்கள போய் ஆராதிக்க கூடாது ஹீரோவா. ஸ்பெக்டேட்டரா இருந்தா இதுதான் நமக்கு பெரிய விபரீதங்களை எல்லாம் கொண்டு போகும்.
நமக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வேற நிறைய பேசிட்டேன். அடுத்தது இதுலேயே இந்த டிசைபிள் நாட் ஆஸ் அ ஸ்பெக்டேட்டர்லேயே 3வது காரியம், ஸ்பெக்டேட்டர் வில் ஃபைண்ட் ஃபால்ட். அதாவது சபையில் இருக்கிற குறையை பார்த்து கொண்டிருப்பார்கள். யார் என்ன தவறு செய்கிறாங்க, நான் சொன்னேன்ல போன வாரம், நம்ம யாரை விசாரிக்கணும்னு சொல்லி ஊழியக்காரங்கள்லாம் கண்ணில் விளக்கண்ணு விட்டு பார்த்துட்டு இருந்தா, ஃபேனுங்க இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பக்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்பெக்டேட்டர்லாம் என்ன பண்ணுவாங்க, யார் தப்பு செய்கிறா, இங்கே பாட்டு சரியா பாடல பாரு, இங்கே பாரு சரியா பாடல, இந்த பிரசங்கம் இந்த வார்த்தை பாரு, அப்படியே விட்டுட்டா இருப்பாரு, நோண்டிகிட்டே இருப்பாங்க. சொல்லமா, இயேசுவை பின்பற்று. இயேசுவை பின்பற்றுதல் அவசியம்.